Hello guys, welcome back to our channel Rashakar Balagidio. Alagappa Government Arts College காரைக்குடி அந்த காலேஜ் வந்து ஸ்பெஷல் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய லைவ் டெமோ இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு AGAcollege.in அப்படிங்கிறது. லிங்கை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து எந்தெந்த காலேஜுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதான் ஹோம் பேஜ். இதை வந்துடும். இதை வந்த உடனே பாருங்க, இந்த டிஸ்பிளே ஒன்று வரும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு வந்த உடனே நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ பண்ணலாம். வியூ பண்ணிங்கன்னா வந்து பாருங்க, இந்த பேஜ் வந்துடும். ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ரேங்க் லிஸ்ட்டு PDF கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அப்புறம் NCC சர்டிஃபிகேட் A சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்புறம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆட்கள், ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்த நபர்களுடைய குழந்தைகள், பசங்க பொண்ணுங்களுக்கான ஸ்பெஷல் கோட்டா ரிசர்வேஷன் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட் யார் யாருங்கிறத 6 கேட்டகரி இருக்கு. மொத்தம் 6மே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய லிஸ்ட்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனோட ரேங்க் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 17 பக்கம் இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் அப்படின்னா, அது சீரியல் நம்பர் கொடுக்காதனால நம்ம அதை பார்க்க முடியல. ஓகேவா? அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணவங்களுடைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்களே தவிர இது ரேங்க் வைஸாக கொடுக்கல. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவங்க தான் எப்பவுமே நீட்டாக கொடுப்பாங்க. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பாருங்க, இதெல்லாம் மாறி மாறி வருது. கட் ஆஃப் எல்லாம் 234க்கு அப்புறம் 361 வருது, 245. ஸோ ரேங்க் வைஸ் கொடுக்கல. அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டோட்டல் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் பசங்க பொண்ணுங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தாலும் ஒரே ஒரு பேஜ் தான், அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேங்க் எல்லாம் கொடுக்கல. ஓகேவா? டோட்டல் லிஸ்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுடைய லிஸ்ட்டு. ஸோ அது வந்து 4 பேஜஸ் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் படி இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது மட்டும் அப்படியே டிக்ரீசிங் ட்ரெண்டில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து ரேங்காகவே கொடுக்கல. ரேங்க் கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல. அடுத்து வந்து NCC லிஸ்ட்டு. NCC லிஸ்ட்டும் இது வந்து கட் ஆஃப் அக்ரிகேட் படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மாதிரி தான் இருக்கான. ரேங்க் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கொடுக்கல. ஆனால் நீங்கள் எந்த கேட்டகரியில் எந்த இடத்துல எந்த இதில் வரீங்க அப்படிங்கிறது நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி மேலேருந்து கவுண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரேங்கை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அந்தமான் நிக்கோபார் தமிழ் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணது எவ்வளோ பேர் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ லிஸ்ட்டு ஒரே ஒரு பேஜ் தான். மொத்தம் வந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு. அதை பார்த்து எந்த ரேங்கில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுடைய லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா?